ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தாம்பத்தியல் கணவர் அல்லது வெறுக்கும் 5 விஷயங்கள் என்னென்னன்றதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக ஆஸ் அ ஒய்ஃபாக இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் இருக்காங்க, ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச காமனான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது போத் ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஏன்னா பெண்களோட எதிர்பார்ப்பு அப்படின்றது வேறு. அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், நான் சேனல் செக் பண்ணி பார்க்குறேன். போட்டிருந்தேன் அப்படின்னா ஓகே பாருங்கள், போடல அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கும் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க ஆண், அதாவது கணவர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு வீடியோ. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைமில் ரியாக்ஷனே இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மை மாதிரி ஏதோ நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் போனோம்னா எப்படி படுத்துருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதை கண்டிப்பாக யாருக்குமே விரும்ப மாட்டாங்க. போத் 2 பேருமே. அதை போத்துன்னு நான் சொல்கிறது இந்த இடத்துல மீன் பார்ட்னர்ஸ் 2 பேர்த்தையுமே நான் மீன் பண்ணுறேன், சரிங்களா? அது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டைமில் குறை சொல்கிறது, நீ இப்படி இருக்கிற ஏன், கண்டிப்பாக நிறைய பெண்களுமே இதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையாக என்னன்றது தெரில. எப்படி சொல்கிறது, அவங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்கம்மா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லி இவங்க செய்யக்கூடிய விஷயத்த குறையாக சொல்கிறது. அது அதாவது எப்படி சொல்கிறது, உண்மையாகவே அவங்க ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. பர்டிகுலராக அந்த டைமில் சொல்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. அண்ட் அதே மாதிரி சிரிப்பு, அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது எல்லா ஜென்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக மாறும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக சிரிப்பு அந்த டைமில் பண்ணால் பிடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி சவுண்டு ஃபீல் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பிடிக்கும். ஸோ அது மாறும். ஸோ அது உங்கள் பார்ட்னருக்கு எது கம்ஃபர்டபுள், எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஒரு ஃபுல்ஃபில் மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்கவுங்களுக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் மாறும், சரிங்களா? அதாவது எல்லா விஷயத்துலையும் எப்படி உணவு, நம்ம உடை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அணுகுமுறைகள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். இதை நம்ம 100% அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆசைகள் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஆசைகளை மதிக்காமல் நம்ம நம்மளோட தேவை மட்டுமே, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீ எனக்கு இப்படி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக ஆணோ பெண்ணோ இதை செய்யாதீங்க. இதனால் கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும். கண்டிப்பாக ஒன்று நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னர் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும். இதில் 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கும். பட் அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல லெவலில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னவோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை செய்கிறாங்களா ஓகே. அந்த மாதிரி அவங்க ஏதாவது சொல்லி உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த டைமில் பண்ணலாம். தப்பு இல்லை. ஏன்னா அப்போ அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்ட வைப்பாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை வேறு யார்ட்டையும் வைக்க முடியாது, ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம்னா சுத்தம் சுகாதாரம் கண்டிப்பாக முக்கியம். சுத்தமாக இருக்கணும். அது ஆணோ பெண்ணோ. ஆணுக்கு அக்குள், பெண்ணுக்கு மற்ற நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு நல்ல வாசனை, உங்களுக்குன்னு ஒரு வாசனையை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, எங்கே அந்த வாசனை வந்தாலும் இது என் ஒய்ஃப் மேலே வர வாசனை அப்படின்ற மாதிரி இல்லை என் கணவர் மேலே வர வாசனை அப்படின்ற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வேளை அவங்களோட மைண்ட் ஏதோ ஒரு மாறுச்சுனா கூட அந்த வாசனை பார்த்தோன்னா இவங்க ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ், ஒரு விதமான மைண்ட் எப்படி சொல்கிறதுனா, மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீல் கொடுக்கும். ரொம்ப நாள் அவங்க மனசுக்குள்ளே நம்மளை ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ இல்லை பூவோ, பெண்கள்னால் பிரச்சனையே கிடையாது, பூ வச்சுக்கிட்டோம்னாலே அதுவே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். டெய்லி சும்மா நல்ல வாசனை வர மல்லிகைப்பூ இவ்வளோ வச்சிட்டோம்னா கூட அந்த டைமில் ஒரு நல்ல மூடு, நல்ல ஃபீல் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்குள் அந்த மாதிரி ஸ்மெல்லாக வரும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது இந்த அன்றாம் ஸ்டோலான அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா 2 பேத்துக்குமே தனித்தனியாக ஒரு வாசனை இருக்கணும். ஸோ என்னோட கணவர் மேலே இந்த வாசனை வரும், என்னோட ஒய்ஃப் மேலே இந்த வாசனை வரும் அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா வீடியோக்கும் எண்ட்லேயும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, புரிதல். நீங்கள் இது என்ன தான் பண்ணாலும் கடைசியாக ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன வேணாலும் நம்ம டைட்டில் வச்சுக்கலாம், அந்த டைட்டிலுக்கு உண்டான விஷயங்கள் முழுமையடையும். புரிதல், அன்பு, பாசம், காதல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மெனக்கிடுவாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன்,
ஏன் வந்து ஆணை மட்டுமே நம்ம வந்து நீங்கள் எனக்கு இதை பண்ணல அதை பண்ணலாம் சொல்லி நம்ம மெனக்கிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. லவர்ஸ் டே கூட என் ஹஸ்பண்ட் எப்படி நான் இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு அவங்க எதுவுமே பண்ணலனாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்கல. பிகாஸ் இது வந்து என்னோட லவ்வோட வெளிப்பாடு. அவங்களோட லவ்வோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரோஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறத தாண்டிலும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தானே நான் ஃபுல்ஃபில் ஆவேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அது மாதிரி நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ அந்த டே வந்து பர்டிகுலராக இப்போ ஒரு லவர்ஸ் டே இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சாக்லேட் இந்த மாதிரி தான் சாட்டிஸ்ஃபையாக அவங்க லவ்வை காட்டணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதனால் வந்து புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன குறைகள் இருந்தாலும் பார்ட்னர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மனசு விட்டு பேசுங்க. அதுவே வந்து பாதி பாரம் குறைஞ்சிரும். ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸையும் நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டேன். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் நிறைய டாப்பிக்கை பேசலாம். உங்களுக்கு ரொம்ப கூச்சப்படுற யார்கிட்ட என்னடா கேட்கணும்னு நினைக்கிற இது எல்லாமே கேட்கணும், இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு யார்கிட்ட கேட்குறது, ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டால் இப்படி நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எல்லா டாப்பிக்கையும் எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.